ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறம்போது என்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மளுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறதையும், ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரீசண்டாக நான் வந்து கோல்டு காயின் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன், அதில் வந்து எனக்கு என்ன லாபம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பில்லோட உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கான வீடியோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கோல்டு காயின் பர்ச்சேசிங் பண்ணுறது, ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிகா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாரீ பிஸ்னஸ் வந்து வீட்டில் இருந்தே பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்களோட சாரீஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். அது இல்லாமல் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் நான் வந்து கொஞ்ச நாளாக பார்த்தேன். பார்த்ததில் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், வியூவர்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள். பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே நிறைய சாரீஸ் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். எனக்கும் அதில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். இதை பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்களை வந்து இதில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது இல்லாமல் அந்த ஹவுசிகா ஃபேஷன் அப்படிங்கிறவங்க யூடியூப் சேனலுமே நடத்திட்டுருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பப்போ வரக்கூடிய கலெக்ஷன்ஸை வந்து பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்க்குற வியூவர்ஸாக இருக்கலாம், சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன் ஐடியா இருக்குது அப்படின்னா என்னுடைய மெயிலுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புங்க. முடிஞ்சால் நான் வந்து அதை பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டு காயின் வந்து பர்ச்சேசிங் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து 916 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் 916 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. இது வந்து 4 கிராம்ஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. அடுத்தது ஜிஆர்டின்னு மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ இதிலேருந்தே நம்ம வந்து 3 விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 22 கேரட்டாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 916 இருக்கா அப்படிங்கிற சிம்பிளை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது இந்த காயின் வந்து என்ன வெயிட் இருக்குது, அதாவது 4 கிராம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கிராம் வந்து மென்ஷன் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே சில கடைகளில் மாற்றி நான் வாங்குறேன் இல்லைங்களா, அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில கடைகளில் இந்த மாதிரி எனக்கு வந்து மென்ஷன் ஆகாமல் இருக்குது. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா மென்ஷன் ஆகியிருந்தால் தானே அது வந்து எத்தனை கிராம் காயின், ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய கடைகளில் காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து எத்தனை கிராம் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் ஆகியிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து 1 கிராம் போட்டிருக்கு, இது 4 கிராம் போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஜிஆர்டி அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா. இது என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜிஆர்டி தான் போட்டிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கடையோட பேர் இருக்குது, கேடிஎம் அப்படின்னு இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது எந்த கடை அப்படிங்கிறது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இல்லைன்னா கிராம் வந்து மென்ஷன் ஆகலை. இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கும்பொழுது கிராம் மென்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹால்மார்க் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக பிளாக் அடித்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹால்மார்க் சிம்பிள் இருக்கும். அது இல்லாமல் HUID அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதுவும் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ இந்த எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும். கண்டிப்பாக
கோல்டு காயின் வந்து மாதம் வாங்குற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை வாங்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி வாங்கிட்டு நீங்கள் நாளைக்கு சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து பெருசாக லாபம் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து 2% வந்து வேஸ்டேஜ் கொடுப்போம். இது இல்லாமல் டையிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் கூடுதலாக ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து அதற்கான அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 1 இயரோ 2 இயரோ 5 இயர்ஸோ ஆனால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது லாங் டேர்மாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு லாபமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் ஒப்பீனியன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி மாதம் வாங்கும்போது என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் வந்து 19/8 அதாவது ஆகஸ்ட் மாதம் நான் வாங்கும்போது கோல்டோட ரேட்டு ரூ. 6,670. அதே வந்து 9வது மாதம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரூ. 7,060. இங்கேருந்து எனக்கு ஒரு ரூ. 350 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 14/10ல் ரூ. 7,120. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ரூ. 7,240. இப்போவும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரூ. 7,200 மேலே தான் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா கோல்டு ரேட்டு அன்னன்னைக்கு மாறுறதுனால நான் கரெக்டாக சொல்ல முடியல. இப்போ இதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இந்த ஒரு மாதத்தில் ரூ. 350 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு ரூ. 250 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இப்போ இங்கே வாங்கினதுக்கும் எனக்கு என்ன லாபம்னா 1 கிராமுக்கு எனக்கு வந்து ரூ. 500 லாபம் இருந்திருக்கு. இந்த ரூ. 500 நம்ம வந்து செய்கூலி சேதாரம் வேஸ்டேஜ் இதில் எல்லாம் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது லாபமாக தான் எனக்கு தோணுது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அப்பப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி 916 இருக்கிற கோல்டு காயின் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு கடையில் வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வேறு கடையில் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அந்த கடையில் அன்னைய ரேட்டு 916 வந்து 1 கிராம் வந்து இப்போ 7,240 இருக்குது அப்படின்னா அதே ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்குகிற கடையில் அதாவது ஒரு கடையில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதே கடையிலேயே நீங்கள் வாங்கியிருக்கும்போது எந்த ஒரு டிடெக்ஷனும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. வேறு கடையில் வாங்கினா உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கழித்து கொண்டு போகும்போது கண்டிப்பாக எந்த ஒரு டிடெக்ஷனும் இல்லாமல் தான் எடுத்துக்கிறதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வேறு கடையில் வாங்கிருக்கீங்க அப்படின்னாலுமே இது 916 அப்படிங்கிறதுனால எந்த கடையிலும் டிடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. சப்போஸ் இருக்குது அப்படின்னா 0.5% வேணால் டிஸ்கவுண்ட் அதாவது டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் நான் வந்து ஒரு 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ரீசேல் பண்ணிவிட்டு பெரிய நகைகள் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் வந்து எங்கேயுமே எனக்கு வந்து டிடெக்ஷன் அப்படிங்கிற விஷயமே நடக்கலை. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இல்லை. பட் பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் காயினை ரீசேல் பண்ணும் பொழுது எங்கள் கடையில் எவ்வளோ டிடெக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் கூடுதலான சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறது நம்மளுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிற விஷயமும் ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.